வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. வாழ்க்கையில் ஏன் எப்போதும் சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கேன்? இதுக்கு உடனடி நிவாரணம் ஏதாவது சொல்ல முடியுமா ஐயா? பெரும்பாலானவர்களின் சந்தோஷம் அவர்களிடம் இல்லை. நான் இந்த நிமிடம் சந்தோஷமாக இருக்கிறேனா இல்லையா என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் யார் யாரிடமோ கொடுத்து வைத்திருக்கிறார்கள். நான் நண்பர் சுப்புவை தொலைபேசியில் கூப்பிட்டு 2 தடவை ஃபோனை எடுக்கலை என்றால் என் சந்தோஷத்தை நான் இழந்து விடுகிறேன். என்ன காரணம்? என் சந்தோஷம் வெளிச்சூழலில் இருக்கிறது என நம்புவதால். சந்தோஷம் என்பது என் மனதின் நிலை. நான் விரும்பினால் யாரும் என் சந்தோஷத்தை கெடுக்க முடியாத அளவிற்கு என் மனதை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவும் முடியும். அதற்கு தேவை மனதிற்கு ஒரு பயிற்சி. தொடர்ந்து தியானம் செய்ய செய்ய மனதை உணர்ச்சி வயப்படாமல் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியும். அதோடு தற்சோதனை பயிற்சி நாம் செய்ய செய்ய இப்பொழுது நான் சரியானதை சரியாக செய்கிறேனா என்பதை ஆராய்ந்து தவறு என்றால் திருத்திக் கொண்டு சரியாக நாம் வாழ ஆரம்பித்தால் நாம் விரும்பிய மாதிரி வெளிச்சூழலையும் உருவாக்கி கொள்ளலாம். சந்தோஷமாக வைத்துக்கொள்வதற்கு ஏதாவது உடனடி நிவாரணம் இருக்கிறது. முயற்சி செய்து பாருங்கள். முதல் விஷயம், மனம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது? எப்பெல்லாம் நான் சந்தோஷமாக இல்லையோ அப்பொழுதெல்லாம் இந்த கேள்வியை மனதிற்குள் கேட்க வேண்டும். நம் மனதிற்குள் கேட்டால் என்ன பதில் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பெரும்பாலும் 3 பதில்களில் ஏதோ ஒன்றாக இருக்கலாம். முதல் பதில், ஏன் சந்தோஷமாக இல்லை? மனம் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை நினைத்து கொண்டிருந்தது. கல்யாணமான மறுநாள் மனைவியோடு சினிமா பார்க்க சாலையை கிராஸ் பண்ணும்போது ஆட்டோக்கார, ஏண்டா டேய் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா, கண்ணு இல்லையா? மனைவி முன், அதுவும் நேற்று கல்யாணமான மனைவி முன் திட்டி அசிங்கப்படுத்தியது 10 வருஷம் ஆச்சு. ரோடை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நினைவில் வந்து என் சந்தோஷத்தை கொன்று கொண்டிருக்கிறது. இனி அதை நினைக்க கூடாது என முடிவு எடுத்தீர்கள் என்றால் இன்னும் வேகமாக, அதிகமாக, ஆழமாக அந்த எண்ணம் நம்மை விரட்டி கொண்டே இருக்கும். இதிலிருந்து நிரந்தரமாக விடுபட மகரிஷி கொடுத்திருக்கிற எண்ணம் ஆராய்தல் என்ற பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 2வது பதில், உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றிய அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயமோ கவலையோ. மனம், என்ன இவர் பணம்னு உழைக்கிறார், அப்படி தூங்காம வேலை செய்து உடலை கெடுத்துட்டு இருக்காரே, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கார், இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் என்று யோசிக்கும் போது அங்கே கவலை வந்து விடுகிறது, சந்தோஷம் போய் விடுகிறது. 3வது பதில், நான் ஏன் இப்ப சந்தோஷமாக இல்லை என்பதற்கு மனம் கடந்த காலத்திலும் இல்லை, எதிர்காலத்திலும் இல்லை, நிகழ்காலத்தில் தான் இருக்கிறது. ஆனாலும் நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மனிதரோ சூழ்நிலையோ இல்லை என்றால் சந்தோஷத்தை நாம் தொலைத்து விடுகிறோம். நேற்று வாங்கின ஜிமிக்கி இப்போ போட போகிற அந்த திருகு உடைஞ்சு விட்டது, சந்தோஷம் போய்விட்டது. உடனடி நிவாரணம் என்ன? முதல்ல மனம் இப்பொழுது ஏன் சந்தோஷமாக இல்லை என்ற கேள்வியை கேட்டு அந்த 3ல் எந்த பதில் இருந்தாலும் சரி, 2வது படிநிலை, நடப்பது எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, இதுவும் கடந்து போகும், என்னுடைய உச்சபட்ச நோக்கம் தெய்வீக தன்மையோடு எனது கடமைகளை சிறப்பாக செய்வதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு சங்கற்பத்தை உடனே ஒரு 10 தடவை சொல்லி மனதை துன்ப உணர்விலிருந்து நாம் விடுபட்டு விடலாம். தேவைப்பட்டால் ஓரிரு நொடிகளோ நிமிடங்களோ உங்கள் எண்ணத்தை நெற்றியில் உச்சியில் வைத்தால் விழிப்பு நிலைக்கு வந்து இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்பதற்கு ஏற்ப அனைத்தையும் நிறை மனதோடு பார்த்து ஆனந்தமாக வாழ ஆரம்பித்து விடலாம். நன்றி. வாழ்க வளமுடன். கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று, வாழ்க்கையை வாழ்வதற்கே. வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை Facebook, Instagram, LinkedIn இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.